வணக்கம் மகேஷ், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 21ல என்ன பார்க்கலாம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம டச் பண்ணவே இல்லை. போட்டு 20 நாள் ஆக போகுது. அது வரைக்குமே நம்ம வந்து சும்மா பேசிக்கானு தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓரளவுக்கு லிட்டில் பிட்டாக வந்து போகலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. சரிங்களா, அதனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எடுத்துட்டேன். எல்லாருக்குமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலனா அதுக்கு நிறைய டுட்டோரியல் நிறைய இருக்குது. பட் என்னால் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அதுக்கு நான் புரிய வைக்கிறேன். சரிங்களா, ஸோ அது புரியலைன்னா செப்பரேட் கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு குட்டி ப்ரோக்ராமில் போடுற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். செப்பரேட் வீடியோ தான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது தான். கிளாஸ்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம டிஃபால்ட்டாக பண்ணி வச்ச மாதிரி அதை வந்து க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துகிட்டே போகலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளானிங் பண்ணுறது ஒரு ஒரு பிளான் பண்ணி வைப்பீங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வீடு வரணும், இந்த இடத்துல சமையல் கட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வைப்பீங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்களே, இந்த இடத்துல அதெல்லாம் இருக்கிற இந்த ப்ளூ பிரிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த இதுவும் சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட் தான் உங்களுக்கு நம்ம சொல்லுவாங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதுலேருந்து வர அவுட்புட் தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதே தான் வந்து எங்கள் வீடு கட்டும் போது வெளியே வர அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து கட்ட போகிற வீடு தான் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவேன். சரிங்களா, இப்போ வந்து கிளாஸ்னா ஆப்ஜெக்ட்னு பார்த்துருப்பீங்க. கிளாஸ்க்குள்ளே செப்பரேட்டாக பிரிக்கலாம். என்னென்னா வச்சுங்களேன், கிளாஸ்க்குள்ளே வந்து மெத்தட்னு பிரிப்பாங்க. என்ன மெத்தட்னா, நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்கிறது ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து எத்தனை மெத்தட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ன்றது குரூப் ஆஃப் மெத்தட் வந்து சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே சின்ன குட்டி குட்டியாக பிளாக் வந்து ஒரு ரூமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் வந்து குட்டி குட்டியான மெத்தட்லாம் சேர்ந்தது, மெத்தட்ன்றது ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ள ரெண்டு மெத்தட் இருக்கணும். ஒன்று getString, ஒன்று printString சொல்லிட்டு அது எப்படி நான் வாங்கி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ்ன்றது ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ்ன்றது ஸோ நம்ம techsiddharனே வச்சுப்போமே. techsiddharனு ஒரு கிளாஸு இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம், பட் அங்கே 2 மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். டெஃப்ன்றது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம், அது வந்து பைத்தானில் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, initன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ initன்றது எதுக்குன்னா, ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம்ல, நம்ம மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகுன்னு சொல்லிட்டு சி ப்ரோக்ராம் படிச்சிருப்போம். அதே மாதிரியே தான் இங்கேயும் இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு எது ரன் ஆகும்னா இதுதான் ரன் ஆகும், இனிட் தான் ரன் ஆகும். பட் இதை நான் கால் பண்ணுறோம்னா இல்லை அவசியமே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் எப்போ கிரியேட் ஆகும்போதே இனிட் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து கால் ஆகி இதுவாகும். சரிங்களா, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கிளாஸுக்கான வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் வந்து இங்கே எல்லாம் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா self.s ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் ஸோ பண்ணி வைக்கிறேன். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறோம்னா செல்ஃப்குள்ளே என்ன பண்ணோம்னா getStringன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ getStringன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்புட்டை வாங்குறோம். ஸோ செல்ஃபை பாஸ் பண்ணுறேன். தென் வந்து செல்ஃபை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். செல்ஃப்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு டேட்டா வந்து அதிகமாக பாஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்குள்ளே இந்த டேட்டா தான். இப்போ நீங்கள் 1000 ஒரே பிளானை வச்சு 1000 வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த பிளானில் கட்டப்பட்ட வீடு வந்து ப்ளூ பிரிண்ட் எடுத்து க்ளோன் பண்ணி நிறைய வச்சுருப்பீங்க, நிறைய வீடு கட்டிருப்பீங்க. இந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன தேவைப்படும்னா இந்த செல்ஃப்ன்றது தேவைப்படும். அப்போ இந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு தான் வந்து இந்த செல்ஃப் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ self.sக்குள்ள நான் என்ன வாங்குறேன்னா, self.sக்குள்ள என்ன வாங்கன்னா இன்புட் வாங்கலாம். இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ டெஃப்குள்ளே வந்து printStringன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த செல்ஃபை பாஸ் பண்ணால் போதும். எல்லாத்துக்குள்ளேயும் செல்ஃப் பாஸ் பண்ணால் செல்ஃபை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். நம்ம அதை வச்சு இது பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ self.s வந்து பண்ணால் போதும். ஸோ இங்கே self.s வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குகிறோம். ஸோ techsiddhar ஈக்குவல் டு இந்த techsiddharன்ற ஆப்ஜெக்டை வந்து இங்கே வாங்கணும். அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இங்கே வாங்கிக்கிறோம். சரிங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வாங்கும்போது செல்ஃப் கிரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணால் ts.self.getString ரன் பண்ணுறோம். ஓகேங்களா, தென் வந்து ts.printStringன்றதை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்கணும், ஸோ கேட்கணும் ஹலோ
நாங்கள் எப்போயோ ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம், நம்ம சின்ன வயசில் ஒரு ப்ரோக்ராம் படிக்கும்போது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே நம்ம போடுவோம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டுன்றது இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிஎஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த இனிட் ஃபங்க்ஷன்றது ரன் ஆகிட்டு இந்த self.sக்குள்ளே வந்து வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும், ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இங்கே நான் எஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிதுன்னு வச்சிங்களேன், இது ஒன் டைம் தான் அதை வந்து நம்ம கால் பண்ண முடியும். செல்ஃப்ன்றது ஒவ்வொரு டைமும் அது வந்து ஒவ்வொரு க்ளோன் எடுக்கும் போதும் டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணிக்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் பிரிச்சுக்கும். நம்ம எஸ்ன்னு வச்சுன்னு வச்சுக்கேன், ஒரே வேரியபிளில் தான் என்ன பண்ணோம்னா மாற்றி ஒரே வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். செல்ஃப்னு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தரையும் நம்ம கால் பண்ணும்போது ஒவ்வொரு காப்பியாக நம்ம எடுத்துருப்போம் அதுலேருந்து. சரிங்களா? அதனால தான் செல்ஃப் யூஸ் பண்ணுறேன். செல்ஃப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். self.s எம்டி ஸ்ட்ரிங்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். getStringன்னு சொல்லிட்டு இன்புட் வாங்குறோம். இன்புட்டை வாங்கி self.s ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணதுலேருந்து திரும்ப printStringன்னு ஒரு கால் பண்ணி இந்த self.s வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதை பிரிண்ட் பண்ணும்போது இங்கே ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ணும்போது ஆயிடுச்சு. அப்படின்னா ஸோ நேமே கூட போடலாம். ஸோ வெல்கம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா வெல்கம்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ ஓகே, என்ன பண்ணலான்னா இங்கே வந்து வெல்கம்னு போட்டு ஓகேவா இப்போ ரன் பண்ணலாம். நேம் கேட்குது, டெக்சித்தார்னு கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணோடனே வெல்கம் டெக்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ உங்கள் ஸ்பேஸ் வேணால் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை எம்டி ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குறத பொறுத்து தான் அது மாறும். ஸோ உங்களுக்கு இது புரியுன்னு நினைக்கிறேன். கிளாஸ்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது முடிஞ்ச அளவு ரொம்ப இந்த ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெஃப்னா என்ன ஒன்றும் இல்லை மெத்தடு, கிளாஸ்னா என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஆப்ஜெக்ட்னா என்ன ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்லேருந்து கட்டின வீடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணோம், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்லேருந்து ஒவ்வொரு மெத்தடும் நம்ம கால் பண்ணுறோம். இங்கே இருக்கிற getString ஒவ்வொரு மெத்தடாக கால் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். இன்கேஸ் நம்ம வேரியபிள் ஏதாவது பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார்